இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ரேவதி, இதையே உன் புருஷன் உன்கிட்ட இருந்து மறைக்கணும்? இவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆன விஷயத்த மறைச்சுதான் உன்னையே கல்யாணம் பண்ணிருக்கான். இப்பவாவது இவன் ஒரு ஃப்ராடுன்னு தெரிஞ்சுக்க. தேவையில்லாம பேசாதீங்க. நான் யாரையும் ஏமாத்தல. ரேவதி கழுத்துல நான் தாலி கட்டுறதுக்கு முன்னாடி எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு அவகிட்ட சொல்லிட்டு தான் தாலியை கட்டினேன். ஈஸ்வரி, மாப்பிள்ளை தாலி கட்டுறதுக்கு முன்னாடி எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லிட்டாரு. நடந்த எல்லா விஷயத்தையும் ரேவதி கிட்ட சொல்லிட்டு தான் தாலி கட்ட வேணும்னு சொன்னாரு. உங்ககிட்ட இன்னொரு முக்கியமான விஷயமும் சொல்லணும். என்ன பத்தி? எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. என் ஒய்ஃப் பேரு தீபா. நாங்க 2 பேரும் சந்தோஷமா தான் வாழ்ந்தோம். இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடியே உங்ககிட்ட எதையும் மறைக்க கூடாதுன்னு தான் எல்லா உண்மையும் வந்து சொல்லிட்டேன். இதுக்கு மேல முடிவு எடுக்க வேண்டியது நீதான். அக்கா, எல்லாரும் சேர்ந்து உன்னை ஏமாத்த பாக்குறாங்க. நீ நம்பாத. இவன் உன்னை நல்லா ஏமாத்திட்டான். ஏய், கொஞ்ச நேரம் வாய் மூடுறியா? மாப்பிள்ள தனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆன விஷயத்த என்கிட்ட ரேவதி கழுத்துல தாலி கட்டுறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு. அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆன உண்மையை சொல்லி ரேவதியோட கல்யாணம் வேண்டாம் தான் சொன்னாரு. நான் தான் மாப்பிள்ளையோட நல்ல மனசு புரிஞ்சுக்கிட்டு முத ஒய்ஃப் இறந்துட்டா 2வது ஒரு கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு இல்லைன்னு கல்யாணம் பண்ணிக்க சொன்னேன். நீங்க நேர்மையா சொன்ன குணம் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நான் தான் அவரை கம்பல் பண்ணி ரேவதி கழுத்துல தாலி கட்ட சொன்னேன்.